சரி இப்ப நம்ம தொடர்ந்து என்ன பண்ணோம், இந்த ஒரு சீன் 7 சாப்டர்ல இருந்துச்சு. 8வது அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம் நம்ம? ಅಲ್ಲಿ ಈ ಇಷ್ಟು ಸೀನ್‌ಗಳು ಇದ್ರಲ್ಲಿತ್ತು. 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನ್ ನೋಡ್ತೀವಿ ನಾವು? 8வது அதிகாரத்துல 7 அ என்னது? எக்காள சத்தம் பார்க்கிறோம். ಆ 7 ட்ரம்பட்ஸ், 6 ட்ரம்பட்ஸ் பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 7 ತುತ್ತೂರಿಗಳನ್ನ ನಾವಿಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತೇವೆ. அதுல ஒரு ட்ரம்பட் வரும்போது, ஒரு காரியம் நடக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரம்பட்ல பார்த்தீங்கன்னா, காடுகள், மரங்கள் எல்லாம் நெறைய வந்து நாசமாயிருது. ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇ ತುತ್ತೂರಿ ಊದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕಾಡುಗಳು, ಮರಗಳೆಲ್ಲ ಕೂಡ ಅದು ನಾಶವಾಗಿ ಹೋಗ್ತದೆ. அடுத்தது பாருங்க 2வது பாருங்க. 2வது இது வந்து பூமியில கடல்ல இருக்கிற அநேக மிருகங்கள் செத்துருது. ಅಲ್ಲಿ 2ನೇ ತುತ್ತೂರಿ ಊದಲ್ಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಮುದ್ರದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂತ ಅನೇಕ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜಲಚರಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ನಾಶವಾಗಿ ಹೋಗ್ತದೆ. 3வது எக்காளத்துக்கு நதியில இருக்கிற நெறைய காரியங்கள் வந்து அஃபெக்ட் ஆகுது. ಅಲ್ಲಿ 3ನೇ ತುತ್ತೂರಿ ಊದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ನಕ್ಷತ್ರವು ಆಕಾಶದಿಂದ ಬಿದ್ದು ನದಿಯೊಳಗೆ 1/3 ಭಾಗವನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ನಾಶ ಮಾಡಿ ಹೋಗ್ತದೆ. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ இருள் வந்துருது. சன், மூன், ஸ்டார்ஸ் வந்து டார்க் ஆயிருது அடுத்தது. ಅಲ್ಲಿ ಸೂರ್ಯ ಚಂದ್ರನು ಏನಾಗ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ 4ನೇ ತುತ್ತೂರಿನ ಓದಲ್ಪಡುವಾಗ ಕತ್ತಲಾಗಿ ಹೋಗ್ತಾನೆ.